அவர் கிரேட் பர்சனாலிட்டி. காட்னா அவர் தான், நடிப்புன்னா அவரை பார்த்து யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு சீன் பண்ணால் சிவாஜி சாரோட டச்சு, ஏதாவது ஒரு ரிமெம்பரன்ஸில் ஒரு சும்மா திரும்புறது பார்க்கறது, அந்த ரெஃபரன்ஸ் இல்லாமல் வரவே வராது. தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான். 7 மணிக்கு கால் ஷீட்டை 6:45 வந்து நிற்பார். 4 மணிக்கு தான் வீட்டுக்கு போய் தூங்க வரான். 6 மணிக்கு அப்படியே வந்துட்டு டைலாக் கடை அதை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். முடிச்சோடனே போலமா ரைட். அந்த கமல் சார் வந்து எப்படின்னா, அவர் வந்து இன்வால்மெண்ட் இன் தி ஸ்டோரி, டைலாக்ஸு, கேமரா ஆங்கிள், டெக்னிக்கலாக தனி பர்ஃபெக்ஷன் அவர் தான். என்னம்மா அது நீ மறுபடியும் திருப்பி கேட்டால் நானாக பேசுகிற மாதிரி இருந்தால் தானே வரணும், அப்பாத்துக்க. கேப்டன் வந்து குழந்தை மாதிரி இருக்கிறத சொல்லிவிடுவார். தப்புன்னா நிறைய என்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பார். சொல்லும்போது அப்படி பண்ணிட்டான்னா நானும் சொல்லுவேன், இது எதுக்கு வெயிட் பண்ணாது, இதே நீ சொல்கிறது ரைட்டு தாண்டா அப்படின்ட்டு அதை எடுத்து நிறைய அட்வைஸும் இதாக இருக்கும். அவருக்கு என்னென்னா பொய் சொல்லக்கூடாது, ஒத்துக்கிட்டா பண்ணிடணும். அந்த மாதிரி ஏதாவது தப்பாக பண்ணார்னா அவரால் டாலரேட்டே பண்ண முடியாது. சாப்பாடு போடுவார், நிறைய போடுவார். அவரை மாதிரி சாப்பாடு போட்டு சினிமாவில் யாருமே கிடையாது. ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். இது உங்களுடைய ரெட்ரோ மெமரிஸ். இன்றைக்கி தன்னுடைய மெமரிஸை நம்மளோட ஷேர் பண்ணிக்க யார் கூட இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன வேணால் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கலாங்க, பட் ஆனால் அபியோட அப்பா அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு டக்குன்னு ஸ்பார்க் வந்துடும். ஸோ ஆடிட்டர் ஸ்ரீதர் சார் அவர்களை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம்மா சார். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், எத்தனையோ கதாபாத்திரங்கள் சொன்னால் கூட அந்த ஒரு பர்டிகுலர் பேர் சொல்லும்பொழுது தான் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து டக்குன்னு ஃபீல் ஆகுது, கனெக்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஆடிட்டர் டு ஆக்டர், இந்த ஜேர்னி எப்படி சார் வந்துச்சு? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது சொன்னீங்க அபியோட ஃபாதர்னு. வேற 2 அபி இருக்குங்கிட்ட. ஒரு அபி வந்து கோலங்கள் அபி. அது வந்து யார் பண்ணாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அவளோட பாஸ். ஓகே. ஸோ கேர்டேக்கர் எல்லாம் இருக்கிற மாதிரி அவளுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டராக த்ரூ அவுட் இது அபி. அதுலேருந்து தான் எனக்கு ரெகக்னேஷன் வரஞ்சு. அந்த நெக்ஸ்ட் இது பெரிய லெவலில் எனக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற இப்போ வர அபிநயான்ற அபி, தென்றல் வந்து என்னை தொடும், எக்ஸ்ட்ராடனரியாக வந்தது. அது 2 பேரும் அந்த டைரக்டர் அப்துல் வந்து நமக்கு சொல்லி கொடுக்கும் போதே 2 பேரும் போட்டின்னு போட்டுச்சு. ரியலாகவே நாங்கள் இருக்கிற வரைக்கும் இன்னி வரைக்கும் நாங்கள் ரியலாக இருக்கோம். நானும் அபி கண்ணான் தான் கூப்பிடுவேன். அவள் வந்து அபி இப்பயும் பார்த்தாலும் அப்பா எப்படிப்பா இருக்கீங்க அப்படின்னு தான் கேட்டு எப்போ வந்தாலும் எங்கே இருந்தாலும் ஓடி வந்து பேசுவாள். ஸோ கேரக்டர் இட் எஸ்டாப்ளிஷ்ட். எஸ் சார். அண்ட் அதுதான் நான் கேட்ட மாதிரி ஆடிட்டர் டு ஆக்டர், இது ஒரு பெரிய ஜேர்னியா? எஸ், இது வந்து ஆக்சிடென்டலாக வந்த ஜேர்னி தான். நான் வந்து நார்மலாக படிச்சுட்டு டிகிரி வரைக்கும் மதுரையில் படிச்சுட்டு தென் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் சிஏ சென்னைக்கு வந்து படிச்சுட்டு எல்லாம் வந்த உடனே நான் பெரிய கம்பெனி அந்த மாதிரி இதில் தான் அட்டாச்சாக இருந்தேன். கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம சரி இப்போ ப்ராக்டிஸ் பண்ணலான்னு ஆரம்பித்த போது சாதாரணமாக இருந்தது. ஸோ இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தபோது என்னோடய ஃபாதர் இல்லா மிஸ்டர் நாராயணன் அட்வொகேட். அவர் வந்து என்னென்னா சினி இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் கன்சல்டண்ட்டாக இருந்தார். அட்வொகேட் அண்ட் கன்சல்டன்ட். அவர் எப்படின்னா கோர்ட்டுக்கே போக மாட்டார். 2 பேரும் கூப்பிட ப்ராப்ளம் என்னவோ உட்கார வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணி இது வரைக்கும் போயிட்டு கோர்ட்டுக்கே போனால் இது வரைக்கும் அவர் லைஃப் டைம் பூரா அவர் தான் காம்ப்ரமைஸில் இருக்கிற எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும். அப்புறம் அந்த மாதிரி இருக்கச்சு ப்ராக்டிஸ்னு வச்சு எனக்கு ஒரு இடத்துல போய் இன்ட்ரடக்ஷன் கொடுத்து இந்த மாதிரி நீ சார்ட் அக்கௌண்டன்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறா, நீங்கள் ஏதாவது கொடுக்கணுன்னுச்சு. அப்போ மிஸ்டர் சரவணன், ஏவிஎம் சரவணன், அவர் என்னை பார்த்துட்டு சரி எனக்கு ஒரு சின்ன இது பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது, அது வந்து எப்படியோ லாஸில் போயிட்டுருக்கு, அதை கொஞ்சம் பார்த்து என்னன்றது என்ன ரீசன் கொஞ்சம் பார்த்துட்டு தென் அனலைஸ் பண்ணி அவர்கிட்ட சொன்னபோது இட் டுக் அபவுட் 6 months. அது பண்ணதுக்கப்புறம் அவள் கம்பெனிலேயே ஒவ்வொன்றா ஒரு இது ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் ஸ்டுடியோஸ், அந்த மாதிரி இதெல்லாம் ஒவ்வொன்றா கொடுத்து என்னன்னு அனலைஸ் பண்ணி போன போது கடைசியில் அவள் தே டிசைடட் ஃபார் ஃபிலிம் ப்ரொடக்ஷன். ரொம்ப நாள் செட்டியார் நிறுத்தி வச்சுருந்ததுக்கப்புறம் போகலான்னு தே ஸ்டார்டட் முரட்டு காளைன்னு ஒரு படம். ஸோ அது வரைக்கும் எனக்கு பரிச்சயம் ஆனதுனால அது என்ன சொன்னார்னா, எல்லா வவுச்சர்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இது டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நீ வந்து பார்த்துக்கணும், யூ கேன் ஹாவ் யுவர் சிஏ ஆஃபீஸ் இயர், நீ எல்லாம் மேக்ஸிமம் எனக்கு பண்ணணும்னு. அப்போ எனக்கு சினிமாவும் ஒரு டேஸ்ட் இருந்தது, பிடிச்சிருந்ததுனால அங்கேயும் இருக்குது, பணமும் நமக்கு நல்லா ரெகுலராக வரும்ன்ட்டு ஐ அக்செப்டட் அண்ட் ஸ்டார்டட் க்ரோயிங் அதுலேயே அலாங் வித் தம். ஸோ அவள் படத்துலேருந்து முரட்டு காலை டு மாநகர கலை வரைக்கும் நான் தான் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட். எவ்ரிதிங் ஐ வாஸ் லுக்கிங் ஆஃப்டர். மேலே இப்போ பூஜை போடுறதுலேருந்து கதை கேட்குறதுலேருந்து மியூசிக் இது பண்ணுறது எல்லாத்தையும் சினிமாவில் என்னென்ன உண்டோ எல்லா ஆக்டிவிட்டியும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அவளோட சேர்ந்து.
ஸோ அப்படி இருக்கும்போது வச்சு ஒரு சில படங்கள் வந்து நல்ல ஹிட் ஆகி போயிட்டும்போது திடீர்னு ஒரு படம் ஃபெயிலியராக போச்சு. எல்லாம் என்ன ஆச்சுன்னா அவங்க ட்ரெண்டுலேருந்து வேறு ட்ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் பசங்கள்லாம் வந்ததுனால ஓகே ஊமை விழிகள்னு ஒரு படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன உடனே எல்லாருமே தே ஸ்டார்டட் சரி நம்ம ஃபிலிம் இன்ஸ்டியூட் டைரக்டரை தான் வச்சு பண்ணணும்னு அப்படி போயாச்சு. அப்படி போகும்போது பார்த்தா விஜயகாந்த் தான் சப்போர்ட்டிங் ஃபிலிம் இன்ஸ்டியூட் டைரக்டர்ஸ். அப்போ அவர் படம் பூரா பார்த்தா ஹிட்டு, எல்லா படமும் ஹிட் ஆகும் படம். சரி இது என்னடா ரீசன், நம்ம இது இருக்க ஒரு விஜயகாந்தை வச்சு படம் எடுக்கலான்னு போச்சு. எனக்கு ஒரு காமன் எடிட்டர் ஜெயச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார், ஃபிலிம் அவரோட விஜயகாந்த் படத்தோட எடிட்டர். அவர்கிட்ட கேட்கும்போது நான் ஒன்று போய் பேசலாம் நம்ம வான உடனே நான் போனேன். போய் இந்த மாதிரி படம் பண்ணணுன்னு அவர் பார்த்தாரு. என்னோட பேசும்போதெல்லாம் ஒரு முறைச்சிட்டே இருந்தார். முறைச்சிட்டு இது என்னடா இப்படி பார்க்குறாரு, என்ன நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம். ஆமாம் என்ன இதுன்னு, ஏய் நீ ஸ்ரீதர் தானேன்னாரு. என்னடா அது நம்ம மதுரை லாங்குவேஜ் வருது அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு அவர் மதுரைலாம் தெரியும். உங்கள் வாய்ஸே இப்போ விஜயகாந்த் சார் வாய்ஸ் மாதிரி தான். ஸ்ரீதர் தானே அப்படிங்கிறது, ஸ்ரீதர் தானே அப்படின்னாரு. சார் ஆமாம் சார், ஆமாம் சார், என்ன சார் நீ அந்த தெருவில் தானே இருந்து இங்கே தானே படித்தேன்னு என்னோட ஹிஸ்ட்ரி பேரை சொல்லிட்டு நல்லா உன்னை மிரட்டுவேன் ஞாபகம் இல்லையா அப்படின்னாரு. ஸோ அவர் கேங்கே வேறு மாதிரி இருக்கும். நான் வந்து காலையில் உட்காந்து கோயிலுக்கு போகிறது, படிக்கிறது, ஸ்கூல் உண்டு, காலேஜ் உண்டுன்னு போகிறேன், அந்த மாதிரி இருந்தது. அப்போ சொன்னேன் என்ன வேணும் சொல்லி அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு ராவுத்தர்னு இருக்கு, அவர் தான் பார்த்துட்டு இருந்தார். அவர்கிட்டையும் சொன்னேன் நல்லா பார்த்துருக்கேன், இப்போ பழக்கம் இல்லையா ஏதோ ஒரு சொல்லி இப்போ என்ன பண்ணுறேன் ஏவிஎம்ல இருக்கியா, சரி என்ன வேணும்னு இந்த மாதிரி படம் அது படம் உனக்கு பண்ணுறேன், டெஃபினட்டாக பண்ணுறேன். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னு, எனக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வித் ஏவிஎம். என்னன்னு கேட்டேன்னா சிவப்பு மல்லின்னு ஒரு படம் எடுத்தார், அதில் ஹீரோன்னு சொன்னார். கடைசியில் பார்த்தா நான் ஹீரோ இல்லை, இன்னொருத்தர் தான் இருந்தேன். அதில் சொல்லி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்றதுல எனக்கு ஒரு வருத்தம். அதனால தான் நான் பண்ண மாட்டேன்னு. எனக்கு இப்போ அது கூட இப்போ எல்லாம் வந்தாச்சு, அவங்களே வந்து கேட்குறாங்க, பண்ண மாட்டேன்ல நான் பண்ணுறேன். ஆனால் ஒரே கண்டிஷன், நீ ஃபுல்லாக வரணும், அங்கேருந்து யாரும் வரக்கூடாது. நான் படிச்சேன் ஏன்ப்பா நான் சிஏ படிச்சுட்டு அவங்க கணக்கை ரூமுக்குள்ளே உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு சிஏ வரணும் அப்படின்ன உடனே த ஸ்டோரி வாஸ் பேஸ்ட் ஆன் இது இந்த டெல்லி ஸ்டோரி. அங்கேருந்து ஆரம்பத்தில் அவர்கிட்ட சொன்னோன்னே நான் போய் சரவணன் சார்ட்ட இது பண்ணி, என்னப்பா யாராக இருந்தானப்பா நம்ம படம் பண்ணுறோம், நீ பார்த்துக்க போகிற அவ்வளோதானே, நோ ப்ராப்ளம், நீ பார்த்துக்கோ அப்படி. சார் டெய்லி ஷூட்டிங்கில் பண்ணு, ஏன் அதில் போகிறதில்ல என்னப்பா தப்பு, நீ பார்த்துக்க, இங்கே உட்காந்துருக்கிறது அங்கே பார்த்துக்க போகிறேன்னு ஒன்று சரின்னு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்து ஒத்துண்டாச்சு. பண்ண உடனே பூஜை போட்டார், எல்லாம் பண்ணியாச்சு. நேரம் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் டெல்லியில் போய் எல்லாரையும் அதில் வந்து டயலாக் பார்க்குறது, அவர் சொல்கிறது எல்லாம் அவரோட புது லைனாக இருந்ததுனால ஐ வாஸ் இன்வால்வ். என்னோட பார்த்தா வேடிக்கையாக இருந்தது, எனக்கு எப்படிடா பண்ணுறதுன்னு. கேமரா ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படிங்கிறான், என்னமோ ஸ்டார்ட்டு கட்டு ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா வேடிக்கை பார்த்துட்டு ஒரு 2 நாளில் பிக்கப் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை பண்ணும்போது அப்போ எல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி ரோல் ஃபிலிம் தான் வச்சுக்கணும், ஃபிலிம் எக்ஸ்போஸ் பண்ணி அந்த எக்ஸ்போஸ் பண்ணல சரியாக வந்ததுன்னா தான் அதை எடுத்துப்போம், மிச்சதெல்லாம் வேஸ்ட்டு. ஒரு இது ஒன் மோர் அப்படின்னு வந்து டோட்டல் பார்ட் இஸ் வேஸ்ட் அண்ட் தென் யூ ஹேவ் டு ரீஷூட் இட். இதுவே நிறைய காஸ்ட் ஆஃப் தட் இஸ் கால்ட் நெகட்டிவ் எடுத்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் எடுத்து பாசிட்டிவ்லேருந்து தான் படம் ஓடும். ஸோ அந்த ரீலோட காஸ்ட்டு தான் ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, அது அவ்வளோ இருக்குன்னு உடனே நான் பார்த்துட்டே இருக்கும்போது ஷூட் பண்ணது இவர் டைலாக் பேசிகிட்டே இருப்பார், டபார்னு விட்டுருவார் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்க முடியாது. அவர் அதெல்லாம் கவனிச்சிருக்காரு. சொல்லும் போதெல்லாம் அவரோட டைலாக்கு எனக்கும் வாயில் வந்திருக்கு, ஆக்ஷன் பார்த்து அப்படியே பார்த்துட்டே இருந்தவர். ஒரு நாள் என்ன பண்ணார், ஒரு பெரிய ஐஜி போஸ்டர் வரணும்னு டைரக்டர் ஐஜி போஸ்டர் ஸ்ரீதரை போட்டு கரெக்டாக இருப்பான், ஹைட்டில் இருப்பான் அதெல்லாம். சார் எங்கேயோ சிஏ படிச்சுட்டு என்ன ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு நான் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே போய் நடிப்புக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, வேண்டாம் சார் அப்படின்னோடனே ஒவ்வொரு தடவை யுவர் ஸ்ட்ரைங் என்னமோ இருக்குது, இல்லை நீ இப்போ ஹீ கேன் டூ இட்ன்னு தருப்புறோம். என்னன்னு பார்த்து இது வேறு சொல்லின்னு இருக்காருன்னு அவாய்ட் பண்ணுமே, என்னடா பண்ணுறதுன்னு பார்த்த உடனே அவர் ஒரு இதை சொல்லும் போது டபான்னு, சார் நான் பண்ணுறேன், சும்மா என்னமோ இங்கேருந்து வர்றது போகிறது டாட்டா காமிக்கிறது அந்த மாதிரிலாம் வேண்டாம், நல்ல ரோல் ஒன்று கொடுங்க, டெஃபினட்டாக நான் பண்ணுறேன், டு ஸ்டாப் இட். நான் பாட்டுக்கு எனக்கு வாய் எப்படி வந்ததோ என்னன்னு தெரியல, அந்த வாய்ஸ் சொன்னேன், மைண்டில் வச்சுட்டேன். வந்துட்டு அது பாட்டுக்கு போகிறது, எல்லாம் படம் பார்த்துட்டு அப்புறம் லோக்கலில் ஷூட் பண்ணிட்டுருக்கோம், அவரோட படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. வந்து முடிஞ்ச உடனே ஒரு நாள் திடீர்னு ஒரு டைரக்டர் சுபாஷ்னு ஒருத்தர் வந்தார். என் ரூமுக்கு வந்து ஒரு கதையை ஃபுல்லாக சொன்னது. அது வரைக்கும் என்ன பண்ணுவார்னா நம்ம கேப்டன், அதாவது விஜயகாந்த் எல்லாருமே கேப்டன் தான் கூப்பிடுவோம். அவர் வந்து அவரோட அந்த அதர் படங்கள் நடித்ததெல்லாம் பார்த்த உடனே சாங்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா ஸ்ரீதர் வந்துடுன்னு என்னை கூப்பிட்டு போய் வி ஆர் வெரி க்ளோஸ். அதில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது இது நல்லா இருக்குது, இதில் நீ இப்படி பண்ணியிருக்கலாம்னா சும்மா சொல்லி விட்டுருவேன் நான். அப்படி இருக்கும்போது இந்த சுபாஷ்ன்றார் வந்து ஒரு கதை ஃபுல்லாக சொல்லிட்டு சொன்னால் எக்ஸ்ட்ராண்டரி இந்த கதை ரொம்ப சூப்பராக இருக்குது சார். உடனே சரி சார் நான் கேப்டன்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு போயிட்டு திரும்பி என்னோடய ரூம் கதவை திறந்து, சார் கொஞ்சம் முடி வந்து எனக்கு நிறைய இருக்கும் அப்போ பார்த்துருந்தேன், அதை வந்து
ட்ரிம் பண்ணி அந்த ஜஸ்ட் மொட்டை அடித்து வளர்த்தா அந்த மாதிரி இருக்கணும் சார். கதை யாருக்கு சொன்னீங்க? கதை தானே இல்லை சார் சொன்னார், அவர் சொல்லுவார், எடுத்து போயிட்டார். என்னடா இது ஒன்றும் புரியலன்னு ஒன்று ஃபோன் பண்ணி கேட்ட உடனே இந்த மாதிரி கதை கேட்டே அப்படின்னா எல்லாம் கேட்டேன் சார். சரி சாயங்காலம் பார்த்து கரெக்டாக இருக்கும், இந்த இதெல்லாம் பார்த்து ஒயிட் அண்ட் ஒயிட்டு அது இதெல்லாம் 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. எனக்கு என்னடா இது எங்கே போய் நம்ம மாட்டோமோ, நம்ம ஏன்டா நம்மளா ஒரு வாய்ஸை கொடுத்துக்கிட்டே என்ன பண்ண போகிறோம். மாநகர காவல் வேறு முடியல, லாஸ்ட்டு ஒரு 4 days ஷூட்டிங் இருக்குது, அது முடிஞ்சால் தான் இருக்கும். என்ன பண்ணுறது இதுன்னு ஒன்று அப்புறம் கேட்டேன், என்ன பண்ண போகிறோம். அந்த இதில் வருது இல்லையா சத்ரியன்ற படம் பேர், அது பேர், அதில் திலகன்னு ஒருத்தர் ஆக்ட் பண்ணார் இல்லையா, அந்த ரோலுக்கு தான் என்ன சொல்லிவிட்டு நீ அதை பண்ணுற, வாய்ஸ்லாம் உனக்கு கரெக்டாக சூட்டாது, நான் சொல்லித்தரேன் இதெல்லாம் பண்ண உடனே சுபாஷுக்கும் பிடிச்சிருச்சு, எனக்கு போய்ட்டு நீ அதுதான் கேரக்டர், அளவெல்லாம் காஸ்டியூம் வரும், நாளைக்கு அனுப்பிச்சிட்டேன். பார்த்தோன்ன உடனே மண்டையாட்டுறதா இல்லை இப்படி இருக்காரு, ஒரு பிளாங்காக அவரே பார்த்துட்டு கேப்டன் உங்களோட ஒன்று பேசணும். என்ன பேசணும்? இல்லை இந்த படம் முடிகிற வரைக்கும் ஏவிஎம்கிட்ட நான் வந்து ஐ ஹவ் அண்டர்டேக்கன் தி ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி முடிச்சு என்ன அதையும் முடிக்கலாம்ல, அப்புறம் என்ன அப்படி இல்லை சார் முடிச்சுட்டேன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக ஒரே கோவம் அவருக்கு போட்டு அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ என்ன இந்த படம் பண்ண முடியாதுங்கிறியா அப்படின்னு. இல்லை நான் பண்ணுறேன், டெஃபினட்டாக பண்ணுறேன், பட் இந்த படம் வேண்டாம், இந்த அதை கம்ப்ளீட் பண்ணிடலாமே. ஏன்னா நான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரியலைசேஷன் அந்த பணம்லாம் வாங்கி செட்டில் பண்ணுற வரைக்கும் ஆமாம்மா எல்லோரும் செட்டியார்கள் தான் இது பண்ணணுன்னு எனக்கு எல்லாம் தெரியும், சரி பண்ணிவிடுவேன், ஆனால் ஞாபகம் வச்சுக்க அப்படின்ட்டு போயிட்டார். சரி இப்போதைக்கு தப்பிச்சாச்சுன்னு பேசாமல் யார்ட்டையுமே சொல்ல, பேசாமல் அடுத்த ஒரு பண்ண உடனே பூஜை அந்த படம் நான் சொன்னேன் இல்லையா சத்ரியன் பூஜை போட போகிறோம், அதோட இன்னொரு படத்துக்கு பூஜை போட போகிறோம். சார் வந்து ட்ரெஸ்ஸு அளவெல்லாம் எடுக்க சொன்னார்னு அந்த அளவெல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்க. என்னடா இது இப்படியா எடுத்தேன்னு வீட்லேயும் சொல்லலை, யாருமே எங்கள் வீட்டில் வந்து சினிமா அந்த இதுலேயே கிடையாது, எல்லாம் வக்கீல், பெரிய பெரிய இதில் கவர்மெண்ட் இதில் ஆஃபீஸர்ஸ் ப்ளஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். என்னடா இது நம்ம மாத்திரம் இப்படி இருக்கோமே, இதை போய் சொன்னோன்னா இதாக இருக்கும் தப்பாக இருக்கும்னு பேசாமல் சொல்லாமலே இருந்துட்டேன். நேராக சரவண் சார்ட்ட போய் சார் இந்த மாதிரி சொல்கிறாரு சார், ஒரு நாள் ஷூட்டிங் இருக்குது, எங்கேயாவது இருந்து நான் இல்லைன்னு சொன்னேன். வந்தால் என்னப்பா அது ஒரு ஆர்ட்டு, அது கேட்குறாரு உங்ககிட்ட இருக்குன்னு, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, ஐ டோன்ட் மைண்ட், நீ பாட்டுக்கு போ அப்படின்ட்டு. ஆஹா இங்கே இருந்துச்சு, சரி போய் தான் பார்ப்போம், நம்ம தப்பாக பண்ணால் அவர் அனுப்பிச்சிட போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் வந்த உடனே ஃபஸ்ட்டு சீனு ஏவிஎம்லேயே அந்த ஷூட்டு முடிஞ்சால் தான் அடுத்த நாள் முடிப்பேன் அந்த பேலன்ஸ் ஒர்க்கை அப்படின்ட்டு. சரின்னு எனக்காக ஆஃபீஸ் ஒர்க்கு டைம் கழித்து 7 o'clock நைட் ஷூட்டு போட்டு எடுக்கிறேன். வீட்டுக்கு வரதுக்கு லேட்டாகவும் தெரியும், ஆனால் நார்மலாகவே நான் அந்த ஒர்க்கிங்லாம் ஸ்டைலில் இருக்கிறச்சே எப்போதுமே லேட்டாக வர்றதுனால அவங்க யாருமே அம்மா அண்ட் என் ஒய்ஃப் தான் இருந்தாங்க. அப்பவும் சொல்லவே இல்லை, ஆயுதருக்கு ஃபஸ்ட் டைம் உள்ளே மறைச்சதே அதுதான். பேசாமல் உட்காந்துருக்கேன். போயிட்டு இங்கே வந்த உடனே ஃபஸ்ட் ஷார்ட் டைலாக்லாம் கொடுத்தாரு. போய் அங்கே வந்த உடனே இதெல்லாம் மறந்து டைலாக் பார்த்த உடனே டைலாக் டப்புக்கு மனப்பாடம் எடுத்து நேராக வந்த உடனே சார் என்ன சார் உடனே இங்கேருந்து இன்ட்ரடியூஸ் வரீங்க வரேன், நீ வந்து இதில் நிற்கிற, அதாவது கோர்ட் சீன் ஃபஸ்ட்டு. ஸோ அங்கே அங்கே வந்து கோர்ட்லேருந்து வந்து நிற்கிறேன், இங்கே எய்த்தாப்பில் இவர் நிற்கிறாரு, இந்த டைலாக் பேசுகிறேன், இந்த இது பேசுகிறேன் அப்படின்னு ஒன்று. சரி சார் அப்படின்னு ஒரு ரிஹர்சல் அப்படின்னு ஒன்று. அப்போ எய்த்தாப்பில் விஜயகாந்த், ராவுத்தர் எல்லாம் அப்படியே என்னையே பார்த்துன்னு உட்காந்துருக்காங்க. சரி நம்ம தான் ஷூட்டிங் அவரோட பார்த்து சரி என்ன பண்ணணுன்னே ஒரே ஒரு மானிட்டர் பண்ணலாம் அப்படின்னார். சரின்னு உடனே அங்கேருந்து நேராக மானிட்டர் பண்ணி நேராக வந்து நின்று லுக்கு எல்லாம் கொடுத்துட்டு கடன்னு பேசினோடனே சூப்பர் இப்படியே பண்ணிவிடுங்க அப்படின்ட்டார். எனக்கே ஆச்சரியம், என்னடா இந்த டைலாக்லாம் நம்மளே பண்ணுறோம் அப்படின்னு அவரோட நின்று பார்த்து அந்த ப்ராக்டிஸ், அதனால தான் அந்த கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்காரு. போட்டோம் அந்த இது வந்து எல்லாம் ஒரே டேக்கில் எல்லாம் டக்குன்னு முடிஞ்சுது. பா நான் தான்ப்பா ஃபிலிமை வேஸ்ட் பண்ணேன், நீ பண்ணல பார்த்தியா அப்படின்னாரு. சார் என்ன சார் அப்படி ஃபிலிம் வேஸ்ட் பண்ணுவேன் அடுத்த ஷாட்டில் அப்படின்னாரு. என்னன்னு பார்த்தோன்னா க்ளோஸ்அப்பில் என்ன வச்சுட்டு அது ரெண்டும் சஜஷன்னா விஜயகாந்த் இங்கே இருப்பார், என்னோட ஃபேஸ் இங்கே இருக்கும், இந்த நான் பேசுறச்சு இவர் பேசுவார். இப்படி நின்று பேசும்போது நான் அவரை நேரம் மூஞ்சியில் பார்த்து பேசும்போது அவர் இல்லை, எனக்கு சிரிப்பு வந்துச்சு. சிரித்த உடனே என்னன்னா கட் என்னப்பா டைலாக் நல்லா தானே பேசிட்டு இருந்தேன், ஏன் இப்படி பேசுகிறேன்னு நான் வாயம் திறக்க முடியல, ஒன்றும் இல்லை, ப்ளீஸ் என்ன ப்ளீஸ் ஒழுங்காக பண்ணுங்க ப்ளீஸ்னு உடனே இன்னொரு டேக்குன்றது ஒழுங்காக பண்ணணும், அடுத்ததால் நான் நோ மோர் அப்படின்னு 6 டேக் பண்ணிட்டேன். எனக்கே ஒரு மாதிரி அழுகியாக வந்துட்டு சரின்னு ஒன்று சரி இனிமேல் பண்ணல அப்படின்ட்டு எல்லாம் ஒன்று. இது டைரக்டருக்கும் தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்ச உடனே வேறு வழி இல்லை, ஏன்னா அவர் தான் ப்ரொடியூசர் பண்ணுறான்ற ஒன்று. சரி அடுத்த க்ளோஸ்அப் பண்ணும்போது நானே ஒரு ஐடியா பண்ணிட்டேன், மூஞ்சியை பார்த்தா தானே ரைட்டு, மூஞ்சியை பார்ப்போம் சீட் பண்ணி அவர் காதை பார்ப்போன்னு காதை பார்த்துட்டு கடன்னு முடிச்சிட்டேன். அவர் என்னென்னமோ பண்ணுறாரு, ஒன்றும் இல்லை, முடிஞ்சு போச்சு.
டேய் என்னடா பண்ண அப்படின்னு. ஒன்றும் இல்லை, அந்த டெக்னிக் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. தெரியும் நீ என் காதை பார்த்து பண்ண அவ்வளோதானே அப்படின்னு. எல்லாம் ஐயோ பயங்கர ஷார்ப்பு. முடிச்சுட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு அந்த கதை பார்த்தேன்னா அந்த படம் தான் பரதன் ஒரு படம். ஓகே ஓகே. பரதனில் மெயின் வில்லன் ஆகிட்டேன். எடுத்து ஃபர்ஸ்ட் நல்ல ஃபேமிலியோட இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வில்லன். எல்லாமே ஒரே டேக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது நேராக வந்து உடனே ப்ரொஜெக்ஷன் பார்க்கணுன்னு உடனே நேராக ஃபோன் பண்ணிட்டார் வீட்டுக்கு. ஃபோன் பண்ணி என் ஒய்ஃபு அம்மா 2 பேரும் நீங்கள் வந்துருங்கம்மா, நீங்கள் வாங்க பாருங்கள், ஒரு இது படம் தான் பார்க்குறீங்க, வேறு ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு. சரி படம் தான் பார்க்க சொல்கிறான்னு உடனே வந்துட்டார். அப்போ தான் வீட்டுக்கு வருவார். எல்லாருடைய அம்மாவோடலாம் இப்போ ஒய்ஃப்லாம் நல்லா தெரிஞ்சேன்னா ஒன்று வந்து உட்காந்து பார்த்தா திடீர்னு பார்த்தோன்னே எங்கள் அம்மா என்னடா டேய் என்னடா யாரும் இருக்காளே இல்லை என்னடா அது நீ சொல்லவே இல்லையானோடனே நான் பாட்டு உட்காந்துருக்கேன். எல்லாம் முடிஞ்சோடனே படம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அந்த நெகட்டிவ் இது வந்தோடனே என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அம்மா. இவங்களாம் வந்து நீ சொல்லவே இல்லை, இது மாதிரி படம் நல்லா தான் இருக்குது, நல்லா பண்ணியிருக்கீங்க, ஆனால் சொல்லிட்டு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. எனக்கு அது ஒரே கம்ப்ளைண்ட், என்னடா இது மாதிரி. ஸோ அப்போ பண்ணுறது 2 பேரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு இதுக்கும் சரி படம் ஓடினா அப்புறம் தானே பார்த்தா படம் ஹிட் ஆகிடும். பயங்கர ஹிட்டு. எனக்கு டிமாண்ட் வரிசையாக வந்த உடனே படம் ஒரு ஆசிலேஷன், படமா சிஏவான்னு ஒன்லி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மாத்திரம் பண்ணுவோம். அந்த சிஏலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி அதை பண்ண வேண்டான்ட்டு ஒரு 10 படம் அப்படி க்ளோஸ் ஃப்ரெண்டு. விஜயகாந்தோட படம் எது கூட்டாலும் ஒரு சென்டிமெண்டலாக என்ன கூப்பிடணும். அந்த படம் எல்லாமே நல்லா போச்சு. 10 படமும் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தேன் இது ஒரு ரொம்ப போச்சுன்னா டியூரேஷன் வேஸ்ட்டாக 3 வருஷத்துக்கு ஒரு தடவை படம் வருது, அதையே நம்பி உட்காந்துட்டு இருந்தால் சிஏவும் போயிடும். அதனால ப்ராக்டிஸ்னு ஏவிஎம் அதோட போட்டு அந்த மாநகர காவலோட வெளியில் வந்துட்டு ஐ ஸ்டார்டட் மை ப்ராக்டிஸ். அண்ட் தென் அப்படி பண்ணும்போது ஒரு ஹன்சா விஷன்னு ஒரு இது ஆர்கே சுவாமி அட்வர்டைசர்ஸ் அவள் வந்து தூர்தர்ஷன்லேருந்து எடுத்து என்ன பண்ணுவான்னா ஸ்லாட் வாங்கி இதே மாதிரி சன் டிவியில் வாங்குறாங்க மாதிரி ஸ்லாட் வாங்கி சீரியல்ஸ் ஒரு மனிதனின் கதைன்னு ஒரு படம். அதெல்லாம் கேள்விப்படும். ஒரு மனிதனின் கதைன்னு ரகுவரன் வந்து டாப்ல இருக்கான். அவனை வந்து குடிகாரனாக நடிக்க வச்சு அது வந்து நான் போய் கேட்ட உடனே பண்ணி எஸ்பி முத்துராமன் சூப்பர் டூப்பர் ஹிட். அதில் நான் நடிக்கலை, ஒன்லி இதுதான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹன்சா விஷன் அண்ட் ஏவிஎம். அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து நம்ம உடல் பொருள் ஆனந்தின்னு அது வந்து ஒரு ரைட்ஸை வந்து ஏவிஎம்லேருந்து வாங்கி ஹன்சா விஷன் பார்த்த உடனே எல்லாம் படம்லாம் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த எபிசோட்ஸ் பண்ணிருக்கும்போது முக்கியமான கோர்ட் சீன் வரும்போது ஒரு அட்வொகேட்டோ ஒருத்தர் வரணும், வரல முக்கியமான ஆள். என்னடா இது அன்றைக்கி போச்சுன்னா 50,000 ரூபா செலவு வேஸ்ட். என்ன பண்ணுறதுன்னு அந்த டைரக்டர் தெரிஞ்ச சார் நீங்கள் தான் இப்போ கேப்டனோட எவ்வளோ படம் நீங்கள் போடுங்க சார். சுற்றி அடித்து அதுவே வருது எது கூட வேணும்னா நான் நீங்கள் போட்டு அதை முடித்தேன். அதுவும் ஹிட் ஆகி போச்சு. அன்னிலேருந்து பார்த்தேன் 2ல் இது சீரியல் பெட்டராக இருக்குது, நமக்கு டைமும் இருக்குது பேர் இருக்குன்னு இந்த சீரியல் அதுவாக நானாக போய் சேஸ் பண்ணல, அதுவே வர ஆரம்பிச்சு சக்தி அப்படின்னு ஒரு தான் அதுலேயும் ஃபேமஸ் பானுப்பிரியாவோட அதுலேயும் இம்பார்ட்டன்ட். என்ன கேரக்டர்னா ஐ ஆல்வேஸ் செலக்ட் தி கேரக்டர். ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டராக இருந்தது அதான் நம்ம இதில் வந்து த்ரைவ் பண்ண முடியும்னு ஒரு அசர்டைன்மெண்ட். அதையே இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் நீங்கள் இந்த ஜேர்னி வந்து நீங்கள் இவ்வளோ அழகாக சொல்லிட்டீங்க. பட் முதல்ல ஆடிட்டிங், அது ஆடிட்டராக இருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து ஏவிஎம் சாரோட அந்த ஜேர்னி, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேப்டன் சாரோட வந்தீங்க. அதுக்கப்புறம் திரும்ப சீரியல்ஸ்க்கு வந்து எல்லாம் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் திரும்பி பார்க்கறச்ச எந்த ஒரு முடிவை நம்ம எடுத்தது எங்கேயோ ஒரு இடத்துல தப்பாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்களா? இது வரைக்கும் தப்புன்னு எல்லாமே நம்ம போனது எனக்கு ஃபேவரபுளாக ஆண்டவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு தான் போயிட்டுருக்கேன். எது வருதோ அதை வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறேன். ஸ்டில் ஐ எம் ப்ராக்டிஸிங். ஐ ஹாவ் வெரி குட் கிளைண்ட்ஸ். அண்ட் தென் இது இப்போ நம்ம இது வந்து நிறைய சீரியல் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். எந்த சீரியல் பண்ணுறேனோ அது நான் இருக்கிறது தனி இதாக தெரியும், பேசப்படும். நீங்கள் எந்த நிறைய சீரியல் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிங்க, ஆனால் எந்த சீரியல் திறந்தாலும் நீங்கள் தான் இருக்கீங்க. அது எப்படி சார்? அது ஏன்னு தெரியுமா? அது எந்தெந்த சீரியல்லாம் ஹிட்டாக இருந்தோ அதை மாத்திரம் தான் பார்க்குறேங்க. யார் பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை மாத்திரம் தான் பார்க்குறேன்னா அதுல எல்லாம் நான் இருப்பேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எல்லா சீரியல் அண்ட் பிக் ஸ்க்ரீனுக்கும் நீங்கள் இந்த சின்ன திரைக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? பிகாஸ் அதை நீங்கள் வந்து ஒரு டைலமா இருந்தது அப்படின்னு சொல்றீங்க, டு கண்டினியூ வித் ஃபிலிம்ஸ். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், நம்ம கம்ப்ளீட் பண்ணுற அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உள்ள நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் த டைம் டு ஸ்பெண்ட் அது நிறைய இருக்கும். நம்ம என்னெல்லாம் நடித்தாலும் ஒரு படத்துலேருந்து விஜயகாந்தோட 48 நாள் நடித்தேன். அவ்வளோ சீன் எக்ஸலண்ட்டாக இருந்தது. கடைசியில் பார்த்தா எடிட்டிங்கில் எடுத்து கொடுக்கணும் ஒரே ஒரு டைலாக் தான், நரசிம்மான்ற படம். ஐ எம் சாரி மிஸ்டர் நரசிம்மா, உங்கள் ஒய்ஃப் ரொம்ப டெத் பெட்டில் இருக்காங்க, நீங்கள் போய் ஏதாவது பேசணுன்னா பேசிக்க, ஐ எம் சாரி. அது ஒன்று தான். ஆனால் படத்தில் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறது, அந்த கல்யாணம் வருது எல்லாம் பண்ணணும்.
48 நாள் நடிச்சு அந்த ஒரே ஒரு இது ட்ரெய்லரில் அந்த ஒரு இதுதான் திருப்பி திருப்பி போட்டு இந்த ஆள் ரொம்ப பெருசாக வருவான் போல இருக்கும் பார்த்தா ஒரே டைலாக் அதோட போய்ட்டு அதான் வந்துட்டானே அதுக்கப்புறம் என்னன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ எப்படி ஃபீல் ஆகும் சார்? அது நம்ம நிறைய நம்ம டைம் நம்மளோட ரைட்டு வந்தது போச்சு அவ்வளோதான். பட் யூ ஒன்ட் ஃபீல் லைக் நம்மளது இல்லையேன்னு சொல்லிட்டு. சார் அண்ட் நீங்கள் வந்து ஒரு தியேட்டரிஸ்ட்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். எது ஃபஸ்ட்டு நீங்கள் இது பண்ணீங்க, தியேட்டரா இல்லை ஃபிலிம்? அது அடுத்த கதை என்னன்னா, இந்த மாதிரி சினிமான்னு வந்துடுது இதுன்னு ஒன்று பர்ஃபெக்ஷன் வேணும். எது இருந்தாலும் நம்ம மேக்ஸிமம் பர்ஃபெக்ஷன் வேணும்னு பார்த்துப்பேன். என்னடா பர்ஃபெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்த்தேன்னா நேராக பிறந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஸ்டேஜில் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சினிமா வந்திருப்பாங்க. ஒரே ஒரு இது என்னென்னா ஸ்டேஜில் வந்து எக்ஸ்ப்ரெஷனும் வேணும், இதுவும் ஒன்று டைலாக் டெலிவரியும் வேணும். ஸோ அந்த ஃபீல் ரெண்டும் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேரக்டர் உங்கள் பாடியில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிடும் வந்துடணும். இது வந்து சிவாஜி சார் சொன்னது. சார் சொன்ன உடனே அன்புள்ள அப்பான்னு ஒரு படம் எடுத்து அந்த ஏவிஎம்காக அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்லி தேட்டருக்காரன் தாண்டா எல்லாம் பண்ண முடியும், சும்மா இதெல்லாம் வந்தால் அதெல்லாம் பண்ண முடியாது, நேராக வந்து அதெல்லாம் பண்ணிட்டு போகலாம், ஒரு சீன் அழுது நடிக்க சொல்லு தேட்டரில் இருக்கணும். அது எனக்கு வந்து அவர் சொன்னது கரெக்டாக இருக்கணும்னு தேட்டர்னு ஒன்று நம்ம நேராக போன உடனே என்ன அந்த காய்கறி வாங்குற மாதிரி ஒருத்தனை எடுத்துக்கொள்ளுவது சின்ன ட்ரூப்பில் ஒரு இதில் போய் பார்த்துட்டு அதில் சித்ராலயா கோபு தான் அதில் டைரக்டராக இருந்தார். அவர் மூலமாக வச்சுட்டு உள்ளே போயிட்டு அதில் கொஞ்சம் நல்ல இதில் வந்து உடனே அதில் கொஞ்சம் அவார்டெல்லாம் வாங்கினேன். அதில் அவார்டு வாங்கின உடனே ஒய்ஜி மகேந்திரன் கூப்பிட்டா, இந்த மாதிரி நீ எனக்கு ஒரு ட்ரூப் இருக்குப்பா நீ அது பண்ணடே அப்படின்னு அவரோட சேர்ந்து பண்ணேன். என்னோட ஃபுல்லாக ஷேப் ஆனி நல்ல ஒரு இதுக்கு வந்தது காரணம் ஒய்ஜி மகேந்திரன். அவரோட இதனால தான் இன்றைக்கி எந்த இருந்தாலும் ஸ்மால் எக்ஸ்பிரஷன் கரெக்டாக வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக என்ன பேசுகிறோமோ அது ஃபேஸில் எக்ஸ்பிரஷன் வந்துட்டே இருக்கும். அது அவரோட இதனால தான். தேங்க்ஸ் டு மகேந்திரன். அண்ட் ஸ்டேஜுக்கு உண்டான சேலஞ்சஸ் என்ன சார்? அதான் நம்ம டைலாக்கை கரெக்டாக பேசுவோம், நம்மளோட இருக்கிறவன் இருக்க அவனை சொதப்பிடும். போகிறச்சே நம்ம வழிஞ்சு அவனை கொண்டு வந்து ட்ரீட் பண்ணுறதுக்குள்ளேயும் பார்க்குறச்சே பப்ளிக்கு தெரிஞ்சிருது நம்ம அவுட். டோட்டலாக சிரிச்சிடும். ஒரு முக்கியமான டைலாக் விட்டுட்டாங்கன்னா நம்ம அதை கொண்டு வரதுக்காக அப்படி சுற்றி கொண்டு வரதுக்குள்ளே அது எக்ஸ்பீரியன்ஸில் தான். அது ஒய்ஜி மகேந்திரனோட இருக்கும்போது சில சமயம் நம்ம பேசிகிட்டே இருக்கும், ஒரு டைலாக் டப்புன்னு விட்டுருவோம். அப்போ வந்து அவர் அது பார்த்தியா இதுன்னு அதெல்லாம் சொல்லி வரும்போது எதுக்குடா இது பண்ணுறாருன்னா அப்புறம் வரும், பார்த்தியா அதான் நான் இதுதான்டா அதர் ஸ்டேஜ்லேயே சத்தம் விட்டுரு, இதுதான் மறந்துடு அதுக்காக தான் கொண்டு வந்தேன் பப்ளிக் நோட் பண்ணல ஏன் சொல்லு அப்படின்றார். ஸோ அது ஜாலியாக போய்டும், அப்புறம் சீன் போய்டும். ஸோ அது ரொம்ப 3 hours இதுன்னா 2.5 hours முன்னாடியே நம்ம ரெடியாகி அந்த கேரக்டராக இருந்து எல்லா டைலாக்கும் மனப்பாடு கரெக்டாக இருக்கான்னு ஒரு ஸ்லோவில் வச்சுட்டு அந்த 3 hours முடிஞ்சிட்டு வெளியில் வரக்க வரைக்கும் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி குழந்தை பிறக்கிற மாதிரி தான். அது எத்தனாவது ஸ்டேஜாக இருந்தாலும் ஒரு ப்ளே வந்து 100-120 டைம் பண்ணுறாலும் 120 டைம் புதுசாக தான் தெரியும். அன்றைக்கி அந்த பயம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நிறைய இருக்குது. நிறைய அந்த ஒய்ஜி மகேந்திரன் இதில் பண்ணும்போதெல்லாம் ஃபுல்லாக அப்படி தான் இருந்தது. ஏதாவது ஒன்று நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இட் மேபி அ காமிக்கல் ஆர் ஒரு நம்ம எதிர்பார்க்காம நம்மளோட ஆப்போனன்ட் யாராவது ஒருத்தர் விட்டுட்டா இல்லை ஒரு மாதிரி ஒய்ஜி மகேந்திரன் என்ன பண்ணாருன்னா நாங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது என்னென்ன வரைச்சு ஒரு காமெடியாக பண்ணிவிட்டார். என்னென்ன அவருக்கு ஃபாதர் இன் லாவாக நான் நடித்தேன். அவர் திருப்பி பஞ்சாயச்செல்லாம் கட்டிட்டு வந்த உடனே இப்போ டைலாக் முடிஞ்சு எழுந்து போகணும். எழுந்து போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகிடுதுன்னா அந்த வேஷ்டி அங்கே நிற்கலோடனே அது லைட் ஆஃப் பண்ண உடனே பிடிச்சதுன்னா டே போகணுண்டான்னு அவர் அங்கேருந்து போனேன். இல்லை பாப்பா இல்லை அப்படி ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு. என்னென்ன இல்லை இப்போ சொல்ல முடியாதுன்னு சொன்னால் தானே முடியும் அப்படின்னு வேஷ்டியை விழுந்துட்டுப்பா அப்படின்னு எப்படி உனக்கு தெரிஞ்சதுன்னு அப்படின்ட்டு கேட்டுவிட்டான். ஓகே திடீர்னு கேட்ட உடனே என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா எல்லாரும் சிரிச்சிடா வேஷ்டியை வந்துட்டு எப்படி தெரிஞ்சுன்னா ஒன்றும் இல்லை திடீர்னு ஜில்லுன்னு காற்றடிச்சுது அதனால தான் சொல்கிறேன்னு லைட் ஆஃப் பண்ணேன். ஸோ அதை வந்து அந்த அன்னிலேருந்து அதையே வச்சிருவோம் அப்படின்ட்டு அதை போட்டுட்டு கடைசி வரைக்கும் அந்த ட்ராமாவில் போயிட்டு இருக்கு. ஆக்சிடென்டெல்லாம் வந்தது அந்த மாதிரி எடுத்து பிஹைண்ட் தி சீன்ஸ் ஏதாவது கலாச்சிட்டு பிராங்க் பண்ணது அந்த மாதிரி நிறைய நடக்கும். ஏன்னா பிகாஸ் ஒய்ஜி சாரே வந்து அவரோட ஹியூமரஸ் இதுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். அவர் வேணும்ட்டு பின்னாடி என்ன பண்ணுவாருன்னா ஸ்டேஜ் பின்னாடி அவர் இல்லாத சீனில் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது சத்தம் போட்டு எங்களுக்கு கேட்குற மாதிரி அவர் ஒரு டைலாக் விடுவார். அதுவும் காதில் விழும். இதை சொல்றதா இது வருதானே நம்ம வந்து சிரிச்சுனே நம்ம சிரிக்கூடாது அழுனுட்டாங்க அப்படிம்பாரு அங்கேருந்து ஒரே வழிஞ்சிட்டு அதான் நிறைய நடக்கும். அதெல்லாம் ஜாலியாக போகும் அது. ஓகே ஓகே. அண்ட் நீங்கள் பிக் ஸ்க்ரீன் அதாவது வந்து வெள்ளித்திரையில் நிறைய உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தி விட சீரியல்ஸ் பக்கம் நிறைய நீங்கள் வர ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இதில் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டான ஒரு கேரக்டர் இது சார். பிகாஸ் வந்து சீரியலில் வந்து ஃபாதர் கேரக்டராகவே எப்படி தெரியுங்களா, ஹீரோயின் கூட வருவாங்க, கண்ணாடி போட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயம்னா அப்படியே சைலண்ட்டாக உட்காந்து வெறுமனே அப்சர்வராக இருப்பாங்க, இல்லை வந்து ஏதோ 1-2 டைலாக் பேசுவாங்க. பட் நீங்கள் வரது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லீட் ரோல் கூடவே அப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வரீங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். இந்த சீரியல் நடித்தது வந்து என் லைஃப் செரிஷபிள் மெமரிஸ் அப்படின்னு சொல்ல மாதிரி சீரியல் அந்த கேரக்டர் இது சார். கேரக்டர் நிறைய இருக்குது. அது மாதிரி
ஏன்னா நீங்க தென்றல் வந்து அது அபியும் நானும் வந்து அபியை வந்து அவளை ஆசை வச்சுட்டு அவள் வந்து யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான உடனே ஒரு அப்பாவுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும்னு தெரிஞ்சுட்டு அந்த மனசு ஃபீலிங்ஸ்லாம் போட்டு அவள் ஃபோட்டோஸ்லாம் எரிஞ்சதுக்கப்புறம் தனியாக குமிந்து அழுதுட்டுப்பேன். அப்புறம் அவள் வரான்றதை அதெல்லாம் எனக்கு ரியலாகவே அது இதாகிட்டு இதாக வந்தது. அதே மாதிரி ராஜாராணியில் வந்து என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு ஒரு வேலைக்காரி அவளோட கொண்டு வந்து சர்க்கம்ஸ்டன்ஸை ஃபோர்ஸ் பண்ணி என் பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்தோடனே அந்த பொண்ணை வந்து கஷ்டப்படுத்தும் போது ஒரு இது இருக்கும்போது என்னமோ தெரியல, அது முதல்லேருந்தே எனக்கு வந்து இப்போ ஒரு ஃபாதர் டாட்டர் அந்த ரிலேஷன்ஷிப்பு சின்ன வயசுலேருந்தே இருந்ததா என்னன்னு தெரியல. அது எல்லா ஃபீலிங்ஸ்லையும் அது கரெக்டாக வந்துடும். ஸ்டோரிலையும் அதே பாண்டிங்காக இருக்கிற மாதிரி வந்தால் பாண்டிங் ஆயிடுறது. அது அதே மாதிரி தெய்வ மகளில் அந்த கேரக்டர் அவளை மாமாவாக நடித்தேன். ஸோ அவள் ஃபாதர் எல்லாம் முடிஞ்ச உடனே அவளை அன்போன்னு ரோட்டில் நடக்கச்சு அவளை கூட்டிகிட்டு வந்து ஃபாதர் ஆஸ் மாமா அவளை வந்து அவரோட கல்யாணம் அவளுக்கு இருக்கிறது ஒவ்வொருட இதுலேயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ண வந்தபோது இதில் எனக்கு ஒரு ஒய்ஃபு அவள் வந்து அவளை பிடிக்காதுன்னு விரட்டுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதில் ஒரு இன்சிடென்ட் என்னன்னு சொல்லணும், அதில் வந்து சவிதா ஆனந்த் தான் எனக்கு ஒய்ஃபாக பண்ணான். நான் வந்து எனக்கு அது டாக்டர் என்னோட இது அதாவது அக்கா வந்து ராஜலக்ஷ்மின்னு பண்ணான், ராஜலக்ஷ்மி. அவர் அந்த பொண்ணு வந்து இவ பண்ணா வாணி போஜன். அவள் வந்து பண்ணும்போது என்ன பண்ணா, அவளை திட்டின உடனே வந்து எல்லாம் ஒரு சீனில் வந்து ஒன்றுமே சொல்ல ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சொல்லிட்டு, சார் இந்த சீனில் வந்து அவள் வராங்க சார், நீங்கள் வந்து அவளை கத்துறீங்க சார் வரீங்க சார். சரின்னு டைலாக் பண்ணி பார்த்தா கத்துற மாதிரி தான் இருந்தது. சரி என்ன சீன் பார்த்த உடனே வாணியை போட்டு அவள் சொன்ன உடனே தங்க நேரம் வந்து சார் நேராக வரீங்க, அந்த அம்மா வந்து 4 சாத்துறீங்க, காலால் முதிக்கிறீங்க. இதெல்லாம் நான் சாதாரணமாக பேசுகிற ஆள் சாப்பிட்டா பேசுகிற அது இதுன்னு ஒன்று இதுதான் சார், வேறு ஒன்றும் இல்லை சார்னா பார்த்துக்கோங்க, நீங்கள் மூவ்மெண்ட் பார்த்துக்கோங்க. கேமராமேன் சார் நீங்கள் எப்படி மூவ்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னு. சரி ஐயோ சேலஞ்சிங்காக போச்சு, என்ன பண்ணலான்னா நான் அவள்கிட்ட பேசினேன், இந்த மாதிரி அடிப்பேன், இந்த மாதிரி வர மாதிரி வரேன், இது போகிறேன், உடனே காலை தூக்கி நின்று ஒன்று அது பண்ணிவிட்டு முடித்த உடனே நான் எல்லாம் பண்ணோம். சீரியஸாகவே அது கேரக்டர் ஆயிடுவார். அவரை போன உடனே ஃபோர்ஸாக என்ன பண்ணுற என்ன இருந்தது, எங்கள் அக்கா பொண்ணை வந்து நீ வந்து என்ன சொல்ல என்ன லாய்க்கு இருக்குன்னு ஒன்று பேசுகிறேன், உன்னெல்லாம் இப்படி பேச விட்டதே இல்லை, படா அடிக்கிற மாதிரி தான் ஒன்று அடிக்கலை. அடித்த உடனே அவள் வந்து போய் பிடிச்சி தள்ளின உடனே கீழே விழுந்த உடனே அவளை போட்டு திருத்தி ஒன்றெல்லாம் எடுக்கணும், தலைமையை பிடிச்சி இழுத்து அதை அடித்து ஒன்றெல்லாம் அந்த காலை பிடிச்சி நின்ற உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. அவள் எதுக்கு சிரிக்கிறேன்னு இடது பாதம் தூக்கி நடராஜன் ஆடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சபிதான எல்லாரும் சிரிப்பு. ஆனால் இன்றைக்கி அந்த ஷார்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரே டேக் தான், எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். அது 100th எபிசோடில் வந்து அது வந்து எல்லாரோடையும் பப்ளிக்காக. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் நாலேஜ். அதுக்கப்புறம் நானே சிரிப்பேன் அப்படின்னு எல்லாரும் கரெக்டாக பண்ணவங்க இருக்கும். என் ஒய்ஃபை பார்த்துட்டு இந்த சீன் நான் சொல்லலை, அது வந்த உடனே அவர் ரெகுலராக பார்ப்பேன். பார்த்துட்டு உடனே அடிக்கிறீங்களா இதுவா அப்படி அந்த மாதிரி. அண்ட் வெளியில் போகிறச்ச ஃபேன்ஸோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் சார்? பிகாஸ் நீங்கள் சொன்ன சாஃப்ட் நேச்சர்ட் அண்ட் வந்து எப்போவுமே பொண்ணுங்களுக்கு சப்போர்ட். வெளியில் போகிறச்சு லேடிஸோட இது எப்படி இருக்கும் சார் ரியாக்ஷன்ஸ் உங்களை பார்க்கும்போது? லேடிஸ் ஒரு நிறைய எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நான் இதே சபிதா ஆனந்த் 2 பேரும் வந்து அந்த ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு வெளியில் வரைச்ச ஒரு பூக்காரமாக இருப்பாங்க. பூக்காரம் பண்ணேன், ஐயா வாங்கய்யா இந்தாங்கய்யா ஒரு முழம் இந்த வீட்டில் கொடுங்க ஐயா அப்படின்னு ஒரு 3 முழம் கொடுத்து பணம் கொடுத்த வேண்டாயா நீ எல்லாம் எடுத்துட்டு போயேன். எவ்வளோ வந்து எனக்கு ஒரு முழம் சரி உனக்கெல்லாம் கொடுக்கவே மாட்டேன் ஆட்சி பக்கம் பேசாத பாட்டு அவருக்கு கோபம் வருது, ஐயா மன்னிச்சுக்கங்கய்யா அப்படிம்பாரு. அவ்வளோ தூரம் அந்த இன்வால்வ்டு. அது பண்ண அம்மா அது இதுக்கு தான் காசு நான் கொடுத்தா வாங்கிக்கணும்னு அப்புறம் சொல்லி வாங்கி கொடுக்குது. இப்போ போகிறச்சே வரைச்சே எல்லாம் போகும்போது இங்கே முக்கில் தான் இருக்கா பார்க்கலன்னா அவள் வந்து ஒரு முழம் கையில் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போயிடும். இதில் என்னென்னா கோவில் இருக்குது, ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போன உடனே எல்லாம் பண்ணோடனே கஜகஜன்னு ஒரு ஸ்கூல்லேருந்து வந்த பசங்க, ஒரு வயசான அம்மா, ஒரு சின்ன ஏழையாக ஒரு பொண்ணை வந்து திடீர்னு இப்போ காலில் வந்து அப்பா நான் உங்களை அப்பான்னு கூப்பிடலாமா, என்னம்மா அது என்ன சரி அப்பா என்ன இது இல்லை எனக்கு அந்த மாதிரி எனக்கு ஒரு மாமா இருந்திருந்தானே எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன், எனக்கு மாமா இல்லையே தான் கஷ்டமாக இருக்குன்னு ரியலாகவே அழுது ஒரு கஷ்டப்பட்டு அவளை தேத்தி கொண்டு போகிறது. இது வந்து ரெகுலராக நடக்கிற இதாக போச்சு. எங்கே போனாலும் அது அது எனக்கு ஒரு இந்த மாதிரி மாமா இல்லையே அப்பா இல்லையே அப்படிக்கெல்லாம் இவ்வளோ அட்வைஸ் பண்ணிங்களே அந்த மாதிரிலாம் வரும். ஸோ பீப்புள் அதை கேரக்டராகவே இன்வால்வ் ஆகி நம்ம அப்படி தான் நினச்சிட்டு வரும்போது நான் சரியே இதுன்னு. இது ஒரு பக்கம் இருக்கிறச்சு. இப்போ இன்னொரு இது வந்து நம்ம ரேவதி இருக்கா இல்லையா, ஒரு சீரியல் எடுத்திருந்தேன். அது எடுக்கும்போது என்னென்னா அதில் ப்ரீஸ்டாக எனக்கு போட்டாங்க ஃபாதர்.
போட்டுட்டு ஒரு இதை போட்ட உடனே ஒரே வெயில். அது நம்ம இந்த சின்னமலை இல்லை, அங்கே தான் ஷூட்டிங். ஒரு டேபிள் இருந்தது, காலை போட்டு உட்காந்துட்டு அந்த இதோட ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம பாட்டுக்கு அது அந்த இது இருந்ததுன்னா நம்ம பாட்டுக்கு ஸ்லோகத்தில் வச்சுன்னு நம்ம பாட்டு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கிராஸை வச்சு மறைச்சிட்டு அந்த இதில் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா காலில் சில்லுன்னு ஒரு கை வந்து பாட்டுறது. என்னடா பார்த்தா ஒரு 250 பேர் க்யூவில் நிற்கிறான். ஃபாதர் பிளஸ் மீ ஃபாதர், பிளஸ் மீ ஃபாதர்ன்றான். என்னன்னு பார்த்துட்டு இங்கேயும் பார்க்கல, அங்கேருந்து ரேவதிட்டான் அந்த லாங் டிஸ்டன்ஸு அப்படிங்கிற என்ன. அப்புறம் பார்த்த உடனே ஒவ்வொருத்தருக்கா அப்படி 250 போட்டு உடனே நேரம் முடிஞ்சுதா இல்லையான்னு பார்த்த உடனே அந்த ட்ரெஸ்ஸை பற்றி டிஷர்ட் போட்டு வேறு இடத்துல போய் உட்காந்துட்டு. இது வந்து நம்ம லோக்கலில், ஐ மீன் லோக்கல் இந்த சென்ஸ் நம்மளோட இடத்துல நீங்கள் பார்த்த ஃபேன்ஸ் இந்த இடத்த நீ எப்படா கண்டுபிடிச்சிங்க, எப்படி என்னோட ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்ற மாதிரியான சுச்சுவேஷன் எங்கேயாவது இருந்திருக்கா? அன்எக்ஸ்பெக்டடான பிளேஸு அந்த இடத்துல உங்களை யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருந்திருக்கா? சிங்கப்பூர் போயிட்டு மலேசியா அங்கே போயிட்டு ஒரு இடத்துல சும்மா எல்லா இடத்துலையும் போகிறச்சு அங்கே இதில் இருக்கே, அங்கே ஒரு இதில் கேம்பிளிங் இது இருக்கே போகலாம் அப்படின்னு ஒன்று ஒரு சைனீஸ் லேடி அங்கேருந்து விஸ்வநாதன் சார் அப்படி. யார் விஸ்வநாதன் சார்னா யாரோ கூப்பிட்ற சார் உங்களை தான் அப்படின்னு தமிழில் பேசினான். விஸ்வநாதன் சார் என்னென்ன நீங்கள் தான் சார் விஸ்வநாதன் சார், நம்ம அபிக்கு அதாவது கோலங்கள் வந்து பீரியடு அபிக்கு நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்க, வாங்க சார் வாங்க இங்கே வந்து ஹேவியா கோகோ கோலா என் ஒய்ஃப் என்ன எங்கே இதுன்னு போட்டு அது சொன்னோடனே அங்கே சொன்னோடனே எல்லாம் கூட்டம் வேறு வந்து தவா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சைனீஸ், இவன் வந்து சிங்கப்பூரியன், அவெல்லாம் போட்டு தமிழ் அழகாக பேசி என்னோட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அது பண்ணோடனே அடப்பாவி நம்ம இவ்வளோ தூரம் பிறகு இருக்கோமான ஒரு சந்தோஷமாக தான் இருந்தது. பட் அங்கேயும் இதே கிரேஸ் இருந்தது. இன்றைக்கும் அவள்லாம் டச்சில் ஃபேஸ்புக்கில் வரும்போது எல்லாம் போடும், ஒவ்வொரு இதுக்கும் கமெண்ட்ஸு எல்லாத்தையும் போட்டுருப்பான். வெரி குட் சார். அண்ட் வந்து உங்கள் ஜேர்னி அப்படி திரும்பி பார்க்கும்பொழுது ப்ரைட் மூமெண்ட், பா நம்ம சாதிச்சிட்டோம்ல அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு ப்ரைட் மூமெண்ட். ஏன்னா இது ரெட்ரோ மெமரிஸ்னால ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் மெமரிஸ் தான். இல்லை சாதிச்சிட்டோன்னு சொல்கிறேன், சாதிச்சிட்டோம் இந்த சென்ஸ் வந்து கரெக்டாக சாதிச்சிட்டோன்னா கம்ப்ளீட் ஆகிடுது எவ்ரிதிங் ரைட்டா. இது நான் கம்ப்ளீட் ஆகாமல் வெல் ரெக்கக்னைஸ்டா நமக்கு அப்படின்னு வந்தது. எனக்கு என்னென்னா ஒவ்வொரு தரமும் அவார்டு வந்துட்டு போயிடும். நாமினேஷன் அப்படின்னு மேடம் தெய்வ மகளில் 4 பேர் நாமினேட் பண்ணாங்க. சரி வந்து உட்காந்து வருமா பார்த்தா நாமினேஷனோட போயிடுது. சரி நாமினேட்டட் போயிடுது. அதில் அப்புறம் ராஜா ராணிக்கு டெஃபினட்டாக போட்டு ஃபோன் பண்ணி உங்களுக்கு அவார்டு வந்திருக்குன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அதையும் நாமினேட்டட் வரல. லாஸ்ட் இயர் விஜய் இதில் வந்து தென்றல் வந்து என்னை தொண்டு த பெஸ்ட் ஃபாதர்னு அவார்டு வந்தது. ஸோ அதை பார்க்கும்போது நம்ம இதில் உட்கார மாதிரி ஆச்சு, ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே நம்மளோட இது டிசைனிங் இதில் லேட் ஆனாலும் லேட்டஸ்ட்டாக ரெக்கக்னைஸ் ஆகிருக்கும் இது. அண்ட் சார் நீங்கள் வந்து அப்போது வந்து ஏவிஎம் சரவணன் சார் பீரியட்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு சினிமா ஃபீல்ட் ஆகட்டும் சீரியல் ஆகட்டும் இந்த துறைக்கு நீங்கள் பார்க்கும்பொழுது அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் இது? அதாவது நீங்கள் ப்ளஸ்ஸாகவும் சொல்லலாம், இது வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, அப்போ இருந்தாலும் நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ இப்படி பார்க்குறது வந்து வருத்தமாக இருக்கணும்னு சொல்லலாம். இப்போ பரவாயில்ல இப்படி இருக்கே, எங்கள் பீரியடில் அதெல்லாம் இல்லை, பட் இப்போ வந்து இப்படி இருக்கே அப்படின்னும் இருக்கலாம். ஆமாம், அப்போ எல்லாம் என்னென்னா எல்லாமே டயலாக் பேப்பர்ஸ் கொடுத்துருவாங்க, மக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் தான் பேசணும், மாடுலேஷனும் நீங்கள் தான் பேசணும், வாய்ஸ் வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ இப்போ வந்து அம்மா நீ வாமா அப்படிங்கிறதுக்கு அம்மா நீ வாமா அதெல்லாம் சொல்லிக் கொடுத்து மாடுலேஷனை ஃபுல்லாக சொல்லிக் கொடுத்து வி ஹவ் பீன் ட்ரெயின்டு. அந்த மாடுலேஷன் வருங்கிறதுக்காக தான் ட்ராமாலாம் போயிட்டு வந்ததுனால அந்த மாடுலேஷன் எக்ஸ்பெக்ட் ஆச்சு. இன்னி வரைக்கும் என்னோட கேரக்டருக்கு நான் தான் டப்பிங் பேசுவேன். இப்போ இந்த ராஜா இப்போ போகிறது இப்போ ஆகா கல்யாணம்னு அவ்வளோ கேரக்டர் இருக்குது, 16-17 கேரக்டர் இருக்குன்னு. அதில் ஒரிஜினல் வாய்ஸில் பேசுகிற ஒரே கேரக்டர் நான் ஒருத்தன் தான், மிச்சம் எல்லாம் டப்பிங் ஆர்டிஸ்ட் தான். எனக்கு நான் மாத்திரம் தான் பேசுவேன்னு இன்சிஸ்ட் பண்ணி ஒரே ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு மிஸ் பண்ணி வேறு ஏதோ ஆச்சு வந்துட்டாங்க. அங்கேருந்து சேனல்லேருந்து அவர் வாய்ஸை எப்படி கூப்பிட்டு வர பேச சொல்லுன்னு பேசி தான் வந்தது. தென்றல் வந்து என்னை தொட மாத்திரம் வேறு ஒருத்தர் பேசினாங்க. ஏன்னா அதில் வந்து அப்போ வந்து கொரோனா வந்துருந்தது. ஸோ அந்த கொரோனாவில் போய் பீரியடில் அது வரும்போது அங்கே போய் உட்கார்றது அதெல்லாம் சானிடைஸ் பண்ணி வச்சு பண்ணோன்னு ஒரு பயம் இருந்தது. அவங்களே சார் உங்கள் வாய்ஸ் இது மாதிரி கூப்பிட்டு பண்ண சரின்னு போட்டு அது ரெண்டாக சண்டை போட்டு நான் தான் பண்ணுவேன். ஸோ அது மாத்திரம் இது வந்து இப்படி நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸு, ப்ளஸ் என்ன, இங்கே மைனஸ் என்ன, இங்கே ப்ளஸ் என்ன, அங்கே மைனஸ் என்னன்னு கேட்டது. அங்கே வந்து இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் பண்ணு முன்னாடியே சொல்லி முன்னாடி ப்ரீவியஸ் சீன் என்ன, அடுத்த சீன் என்ன, எல்லாம் டைம் நிறைய இருந்தது. ஸோ அவளுக்கு வந்து பர்ஃபெக்ஷன் அண்ட் இதுதான் வேணும்னு தேவர் ப்ரீ பிளான்டோடு இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஐ ஷுட் கெட் இட்ன்ற அந்த கான்சன்ட்ரேஷன் டெடிகேஷன் இருந்தது. டைரக்டர்கிட்ட எல்லாத்தையும் ப்ரொடியூசர் எல்லாத்தையும் அப்படி சொல்லும்போது ஒவ்வொருத்தராக போட்டு வந்தாலும் ரீடேக் பண்ணி டைம் இருந்தது. ஸ்டில் தே மேட் ப்ராஃபிட். அப்போ
இப்போ என்னடான்னா எல்லா சேனல்ஸ் வந்து நிறைய இது வந்தாச்சு, வந்த உடனே காம்படிஷன் வந்தாச்சு, இத்தனை பீரியடுக்குள்ளே இவ்வளோக்குள்ளே முடிக்கணும். ஓகே, எல்லாத்தையும் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நீங்கள் வந்து படம் அந்த காலத்தில் இப்போ பண்ணும்போது வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஸ்லாம் சமையல் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வந்துதா அது இருந்துதா சாதம் வந்துதான் பட்டு காதில் தான் கேட்டுருப்பாங்க. ஸோ அந்த டைலாக் ஒன்று ஏதாவது அச்சுச்சோ என்னாச்சு அப்படி தான் பார்ப்பான். ஸோ அதனால் டைலாக் ஒரு இதை போட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணணுன்னா அந்த ஸ்பீடு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்ததுனால அப்போ என்ன பண்ணுறான், கதையை இதுவும் சொல்லாமல் வாப்பா இந்த டைலாக் சொல்லு, அவன் என்ன சொல்கிறானோ அதை சொல்லுவான். ப்ராம்ப்டிங் வந்து போச்சு. ஏன்னா நோபடி கோஸ் ஃபார் டப்பிங். அந்த இன்வால்வ்மெண்ட் இப்போ குறைஞ்சி போச்சு. அதில் வந்து இப்போ 90% ஆஃப் தி ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்தோம் பேசினோம் போயிட்டே இருப்பான். அப்புறம் அவன் பாட்டுப்பான் டப்பிங் பார்த்துட்டு. நாங்கள்லாம் நம்ம வரும்போது சீரியல் பார்த்துட்டு பண்ணோன்னா அந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டப்பிங் போது பார்ப்போம். டெலிகாஸ்ட் ஆர்ச்சியும் பார்த்து ஏதாவது தப்பு இருக்கா என்ன இதுன்னு மைண்டில் ஏற்றிப்போம். இப்போ வருதுன்னா நடிச்சாச்சு பணம் வாங்கியாச்சு வருது வரல பார்க்கட்டும் அப்படின்னு போயிட்டு. ஸோ அந்த இது மிஸ் ஆகுது. இப்போ இவங்களும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இப்போ சீரியல்ஸ் வந்து எல்லாரோட வீட்லையும் இப்போ வந்து எவ்ரிபடி எல்லாருமே சீரியல்ஸ் வந்து ஒரு சேனல்ஸ் மேபி வேறு வேறையாக இருக்கலாம். பட் எல்லா டைமும் அந்த சீரியல்ஸ்க்கான ஒரு கிரேஸ் மட்டும் இருக்குது. ஸோ குறைவே இல்லை. இப்போ நீங்கள் வந்து இந்த ஆஸ் எ சீரியல் ஆக்டராக இப்போது நீங்கள் வந்து வெள்ளித்திரையில் இப்போ சின்ன திரை இதுவாக வந்துட்டு கேட்குறேன். ஸோ ஒரு வீட்டோட வரவேற்புக்குள்ளே போகக்கூடிய இந்த சீரியல் வந்து கொஞ்சம் இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா, இல்லை நம்ம பெட்டராக தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இல்லை, ப்ரெசன்டேஷன் தான் மாதிரி இருக்கே தவிர சுச்சுவேஷன் அதுக்கு உண்டான சொல்யூஷன் வரவே இல்லை. ஏன் சீரியல்ஸ் பார்க்குறாங்க எல்லாரும்? ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க வீட்டில் இன்வால்வ் ஆகலே அவளுக்குள்ள ப்ராப்ளத்தை நீங்கள் காமிக்கிறீங்க. ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை வந்து டார்ச்சர் ஆகுது, இது பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் வந்து வேறு இடத்துல இருக்கான், அதுக்கு எப்படி சால்வ் பண்ணணுன்னு அவளுக்கு தெரியல. ஸோ இந்த மாமியார் மிரட்டுறது, அப்புறம் வந்து சிஸ்டர்லாம் வந்து இது பண்ணுறது, அந்த இதெல்லாம் டார்ச்சர்லாம் தாங்கி இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு வரும்போது அதுக்கு எப்படா பண்ணும்போது நீங்கள் ஸ்டோரியிலையும் அதே மாதிரி வரும்போது இதில் டார்ச்சர் மாத்திரமே காமிக்கிறேன், சொல்யூஷன் காமிக்க மாட்டேங்க. அவள் அதையும் பார்த்துட்டு சொல்யூஷன் கிடைக்காம அவளும் அதே மாதிரி வாழ்ந்துன்னு போகிறான். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனால தான் பப்ளிக் நிறையா பேசுகிறாங்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அது அந்த காலத்துது. இந்த காலத்தில் ஜாலியாக ஒரு பொண்ணு அவரோட சுற்றுறது, ஒரு கதை மொராலிட்டி கொஞ்சம் மிஸ் ஆகி அந்த கதைகள் போகிறதுன்ற வந்து பிடிச்சிருக்கு. அவன் மொத்தம் இந்த என்ன அங்கே இருக்கிறதுக்கும் இந்த இருக்கிறதுக்கும் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ நம்ம மாறி அதுக்கேற்ற மாதிரி போயிட வேண்டியதுதான்ட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆஸ் அ பப்ளிக் இதுவாக எங்களுடைய ஒரு வருத்தம் என்ன, இப்போது சீரியல்ஸ்க்கும் வந்து சென்சார் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வாதம் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ ஒரு ஒப்பீனியன் போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டாக என்ன நினைக்கிறீங்க? நிச்சயம் அதுக்கு வரணுமா? ஏன்னா டைலாக்ஸ்லாம் ஓரியன்டட்லாம் டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங் அண்டு திட்டுறது, சீன்ஸ் ஆல்சோ அந்த மாதிரி வருது. சீன்ஸ் எல்லாம் நிறைய வருது, டார்ச்சர் பண்ணுறது நிறைய வருது. அதுக்கெல்லாம் சென்சார் வைக்கணும். ஏன் அது வந்து எல்லாம் எல்லாரும் ட்ரை பண்ணுறேன், இது வரையும் அதை கொண்டு வந்து ரீச் பண்ண முடியல. அதுதான். ஓகே, இப்போ லைட் வெயிட் ஆஃப் இப்போ நீங்கள் இது சொல்கிறீங்க இல்லையா, இதாச்சு இப்போ ஓடிடின்னு வந்துது. அதில் வந்து எதுவுமே கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நீங்கள் வந்து ஹாலில் உட்காந்து பார்க்குறது, பசங்களோட பார்க்கும்போது முன்னாடி வந்து ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டாலே நம்ம வந்து போய் படி அப்படிமா, நான் இருக்கும் போய் ரூம் போய்டு. ஸோ அதுவே இப்போ எல்லாம் ஓப்பனாக இருக்குது. ஓடிடியில் ஸ்டில் அது ஒன்றுமே தெரியல. ஸோ அவசியம் வரணும். கல்ச்சர் மாற இது வருது. நம்ம அந்த காலத்தில் நீங்கள் படிக்கும்போது எப்படி அப்பா பார்த்து யாரை கல்யாணம் பண்ணி வச்சாலும் அப்படி தானே பண்ணீங்க. இப்போ அப்பா இவர் தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து நம்மளும் அக்செப்ட் பண்ண வேண்டியது. ஸோ காலங்கள் மாறுது, அதையும் நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான். வி ஹேவ் டு ட்ராவல் வித் இட், ஃப்ளோ வித் இதுதான். அண்ட் லைட் பார்ட் ஆஃப் த இன்டர்வியூ நம்ம போகலாம் சார். இப்போது உங்களோட நடித்தவங்க தான் மெமரிஸ் யூ கேன் ஷேர் வித் தம். நன்னது தான் ஃபஸ்ட்டு கேட்கும் போதே கேப்டன் சாரை பற்றி தான் நாங்கள் கேட்கணும். ஸோ இப்போவும் கேப்டன் அப்படின்னு நீங்கள் கண்ண மூடி தோணும் போது உங்களுக்கு அவரை பற்றி வரக்கூடிய ப்ளஸ், அவர் இப்படி இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் அவருக்கு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணக்கூடிய மைனஸ். எனக்கு என்னென்னா கேப்டன் வந்து குழந்தை மாதிரி இருக்கிறத சொல்லிவிடுவார். தப்புன்னா நிறைய என்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பார். சொல்லும்போது அப்படி பண்ணிட்டான்னு நானும் சொல்லுவேன், இது எதுக்கு வெயிட் பண்ணது, இதே நீ சொல்கிறது ரைட்டு தான்டா அப்படின்ட்டு அதை எடுத்து நிறைய அட்வைஸும் இதாக இருக்கும். அவருக்கு என்னென்னா பொய் சொல்லக்கூடாது, ஒத்துக்கிட்டா பண்ணிடணும். அந்த மாதிரி ஏதாவது தப்பாக பண்ணார்னா அவரால் டாலரேட்டே பண்ண முடியாது. சாப்பாடு போடுவார், நிறைய போடுவார். அவரை மாதிரி சாப்பாடு போட்டு சினிமாவில் யாருமே கிடையாது. பெரிய இது அதுக்கு கர்ண பரமன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கர்ணன் சாப்பாடுக்கு மாத்திரம் இல்லாமல் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா தெரியாமல் அவ்வளோ பணம் கொடுப்பார். அதெல்லாம் பண்ணது கூட இவர் ஒரே ஒரு இது அந்த பொலிட்டிக்கலில் வந்தது தான் என்னோட இது. வராமல் இருந்ததுன்னா அவர் தனி ராஜாவை அது பாட்டு சினிமாவில் எங்கேயோ அங்கே எங்கேயோ யாரோ உசுப்பி விட்டு அது வந்தது, அது தப்பாக போச்சு. ஓகே. அண்ட் சார் நீங்கள் சிவாஜி சார் கூடயும் நீங்கள் பேசியிருக்கீங்கன்னு சொன்னீங்க, அவரை பற்றி?
அன்புள்ள அப்பா. அவரோட பழைய இதெல்லாம் ஒவ்வொரு சீன் சொல்லும்போது, நான் சொல்லும்போது, அதுக்கு முன்னாடி கதைகள்லாம் சொல்லும்போது, ஷேரிங் ஆஃப் ஹிஸ் தாட்ஸு, அவர் எப்படி பண்ணார் என்னன்னு சொல்லும்போதுலாம், அவர் கிரேட் பர்சனாலிட்டி. காட்னா அவர் தான், நடிப்புன்னா அவரை பார்த்து யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு சீன் பண்ணால் சிவாஜி சாரோட டச்சு, ஏதாவது ஒரு ரிமெம்பரன்ஸில் ஒரு சும்மா திரும்புறது, அப்படி பார்க்குறது, அந்த ரெஃபரன்ஸ் இல்லாமல் வரவே வராது. ஓகே, கிரேட் மேன். ஸோ ஸ்வீட். அண்ட் ஒய்ஜி சார், பிகாஸ் நீங்கள் வந்து ட்ராமான்னு பேசும்பொழுது நீங்கள் அவர் இல்லாமல் உங்களால் பேச முடியல. ஸோ ஒய்ஜி சார் பர்ஃபெக்ஷன் அந்த ஸ்டேஜ். இதுன்னா இதுதான் இருக்கணும், அதை தாண்டி இது போகக்கூடாதுன்னா, ஏன்னா அதுக்காக தான் அது எழுதினது. அந்த பர்ஃபெக்ஷன்லேயே கிங் அவர் தான், அதுதான் வரணும். கோச்சிங் அவர் மாதிரி பண்ணவே முடியாது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் ரஜினி சார் வச்சும் நீங்கள் படம் பண்ணியிருப்பீங்க. அண்ட் நீங்கள் ப்ரொடக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துருந்தாலும் அவர்கிட்ட பழகக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். பார்ப்போம், நேரம் பண்ண ஹாய் சார் அதோட அந்த லெவலுக்கு மேலே போக மாட்டேன். ரொம்ப க்ளோஸாக போனது இவர் தான், விஜயகாந்த் தான். ஏன்னா இந்த படத்தில் நீங்கள் அட்மையர் பண்ணது, அவரை பார்த்து அட்மையர் பண்ண விஷயங்கள் ஏதாவது இருக்கா ரஜினி சார்? எவ்வளவோ இருக்குது. 7 மணிக்கு கால் ஷீட்டாக 6:45 வந்து நிற்பார். 4 மணிக்கு தான் வீட்டுக்கு போய் தூங்க வரான். 6 மணிக்கு அப்படியே வந்துட்டு டைலாக் கடை அதை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். முடிச்சோடனே போலாமா ரைட். அந்த சுறுசுறுப்புல அந்த சுறுசுறுப்பு பாருங்களேன், ஏர்போர்ட்லேருந்து இருக்க வயசு ஆகி போச்சு. இறங்கி நடந்து வரும்போது இப்படி தான் வருவார். நடந்து கடை அதெல்லாம் எங்கே யாருக்கு வரும்? நமக்கு இப்போ மாடிப்படி இறங்கினாலே முட்டு வலிக்குது. அண்ட் கமல் சார், பிகாஸ் 2 பேர் 2 துருவம் இல்லையா, ஒருத்தர் விட்டு ஒருத்தர் நினைக்கவே முடியாது சினிமான்னு. டெஃபினட்டாக அந்த கமல் சார் வந்து எப்படின்னா, அவர் வந்து இன்வால்மெண்ட் இன் தி ஸ்டோரி, டைலாக்ஸு, கேமரா ஆங்கிள், டெக்னிக்கலாக தனி பர்ஃபெக்ஷன் அவர் தான். டெக்னிக்கலி பர்ஃபெக்ஷன். இந்த டான்ஸுக்கு இந்த மூமெண்ட் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தாலும் அவரோட சின்ன இதில் அவர் தான் நிற்பார். ஸோ அதில் அவர் கேர்ஃபுல்லாக இருந்து பண்ணார். எக்ஸ்ட்ரானரி ஆர்டிஸ்ட். சிவாஜி சாருக்கு அடுத்தது அவர் தான். ஸோ ஸ்வீட். அண்ட் இப்போ உங்களுக்கு பிடிச்ச எவர் கிரீன் ஃபிலிம் என்ன படம் வேணால் வரட்டும், எவ்வளோ படம் வேணால் வரட்டும், எனக்கு இதுதான் எவர் கிரீன், இப்போ உட்காந்து போட்டு பாரு அப்படின்னாலும் இந்த படம் தான் போட்டு பார்ப்பேன். பராசக்தி. ரீசன் டைலாக்ஸ் அண்ட் சிவாஜி சாரோட எக்ஸ்பிரஷன். சின்ன ஃபர்ஸ்ட் படம், வெறும் சக்ஸஸ் பாரு. எல்லாரும் நம்மளாம் சொன்னோன்னே சக்ஸஸ் அப்படின்னு, அவர் வந்து சக்ஸஸ், அந்த சிரிப்பு இருக்கு பாருங்க. அதுவே அது இன்னைக்கு பார்த்தாலும் அதை பார்த்துட்டே இருக்கலாம். அதுக்கு அவர் வந்து கோட் சீன்லாம் டைலாக் அது சொல்லும்போது தான் பார்த்து ஞாபகம் இருக்கா, பார்த்துருக்கலாம். டெஃபினெட்லி சார், அது மறக்க முடியாது இல்லை அந்த படம். அண்ட் எஸ்பெஷலி அந்த கோட் சீன் தானே அந்த படத்தோட ஹைலைட்டே. அது த்ரூ அவுட் அவரோட சீன்ஸ் எல்லாமே ஹைலைட்ஸ் தான். பட் கோட் வந்து எக்ஸ்ட்ரானரி. அது எஸ் சார். தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான். அண்ட் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க இந்த பொழுதுல வந்து உங்ககிட்ட அன்சீன் டேலண்ட் வெளியில இருக்கவங்களுக்கு கண்டுபிடிச்சாங்களே எனக்கு தெரியல, பட் உங்களுக்கு அந்த மிமிக்ரியும் அந்த வாய்ஸ் ஒருத்தர் மாதிரி பேசி காட்டுற இதுவும் உங்ககிட்ட இருக்கே, மிமிக்ரி டேலண்ட்டும் இருக்கா? சாதாரணமாக பேசுவேன் உண்டு, அது உண்டு. எங்களுக்கு திரும்ப ஒரு வாட்டி விஜயகாந்த் சார் வாய்ஸ்ல ஏதாவது ஒன்று பேசி காட்டுங்களேன். பிகாஸ் எங்களுக்கு அவர் இல்லை, அவர் இப்போ நம்ம கூட இல்லைன்னும் பொழுது நீங்க அதை பேசும்போதுல எங்களுக்கு கண்ண மூடும்போது டக்குன்னு நீங்கள் விஜயகாந்த் சார் பேசுகிற மாதிரியே எங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ எங்களுக்கு அந்த மெமரி இதுக்காக நாங்கள் கேட்குறோம். லைக் எந்த மாதிரி நீ மறுபடியும் திருப்பி கேட்டால் நானா பேசுகிற மாதிரி இருந்தால் தானே வரணும், அப்பாத்துக்க. சூப்பர் சார், சூப்பர். அண்ட் பயோபிக்ல நடிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா யாரோட பயோபிக் நடிப்பீங்க? நிறைய இருக்குது, அது ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியல, இப்போ சொன்னால் இதாக இருக்கும். பட் ஆனால் எல்லாரும் உங்களை பார்த்து ஒருத்தரை மட்டும் 2 பேர், அது ஒருத்தர் வந்து ஆப்டா பொருந்தும். அம்பேத்கர், எஸ். இன்னொன்று வந்து நேதாஜி சார். 2 பேருக்குமே எனக்கு வந்து படம் சைன் பண்ணி டெஸ்ட் எல்லாம் எடுத்து எல்லாம் கொரோனாக்கு முன்னாடி நார்த் இந்தியாவிலேருந்து வந்து எடுத்து இதெல்லாம் பண்ணி எல்லாம் வந்தது. அது என்ன ஆரம்பிச்சு ஒரு டெஸ்ட் ஷூட்டோட நின்று அது இதோட நின்று போச்சு. அது வரைக்காக அந்த பயோகிராஃபி பூரா நான் படித்து பார்த்தேன். நேதாஜி அண்ட் அம்பேத்கர் இன்னைக்கு வந்து இருக்கு. இது ஒரு இன்சிடென்ட் சொல்ல மறந்து போயிட்டேன். இதில் தென்றல் வந்து என்னை தொடும் ஜட்ஜு, அதில் போய் பார்த்தேன்னா எல்லாம் நம்ம சினிமாவில் பார்த்தேன்னா ஒரு பக்கம் காந்தி இருப்பார், இன்னொரு பக்கம் அம்பேத்கர் தான் இருக்கும். அதை போட்ட உடனே இது போய் இது பண்ண ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு ஒருத்தர் இருந்தாங்க. சீனியர் ஆர்டிஸ்ட்டு பண்ணியிருக்கும்போது அங்கேருந்து வந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டில் ரெகுலராக இந்த மாதிரி தெரிஞ்சவன்லாம் பார்த்துட்டு, சார் ஜட்ஜு அப்போ என்ன சார் ஜட்ஜோட ஃபோட்டோவே அங்கே வச்சுருக்காரு அப்படின்னா, ஜட்ஜு இல்லையா அது அம்பேத்கர். ஆமாம் சார், லா அவன் சொல்கிறான் லீகல் இது லா, நம்ம வந்து இந்தியன் லா இது பண்ணி இது பண்ணதே அவர் தான், அவரோட ஃபோட்டோ வச்சுருக்காரு, அவரை மாதிரியே இவர் இருக்காரு, தெரியாது அவருக்கு, அவரோட பேரன் தான் அப்படின்ட்டு போயிட்டார் சார். சும்மாவே சொல்லிட்டு போயிட்டார். அங்கேருந்து இறங்கி ஷூட்டிங் வர அவன் திரும்பி காலில் விழுறான்.
ஐயா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா, நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆள் சார், அந்த பரம்பரையிலேருந்து வந்திருக்கேன், ஐயோ என்னடா உள்ளதை சொன்னாலும் திட்டுறான், இவங்க வாட்டி சொல்லிட்டு போறாருன்னு அது மாதிரி இருக்கேன்னு பார்த்து யாருன்னா அந்த ராஜான்னு ஒரு பேருக்கு டைரக்டர் ராஜா இருக்காரு, சங்கர் குரு, அந்த ராஜா தான் சொல்லிட்டு போயிட்டார். அவரும் எப்படி அப்படிங்கிறாரு. பட் அந்த சமயத்துல நமக்கு ஒரு ஃபீல் ப்ரைடா இருக்கும்ல இருக்கும். பட் மனசுக்குள் உள்ளூர பொய்யா நடக்கிறதே பொய்யா நடக்குது. ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி இருக்க அம்பேத்கர் இருக்குதுன்னா அது சந்தோஷமா இருக்கும். அம்பேத்கரோட பேரெல்லாம் அது தப்புதான், அது தப்புதான் அது. அண்ட் டைம் டிராவல் எந்த ஒரு க்ஷணத்துக்கு நீங்க ஆசைப்படுறீங்க போகிறதுக்கு? இது என் லைஃப்பில் நான் மிஸ் பண்ணிட்டேன், ஐ ஷுட் நாட் ஹவ் மிஸ்ட் தட் அந்த ஒரு போர்ஷன். இப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா அதுக்கு நான் ட்ராவல் பண்ணுவேன். இப்போ நீங்கள் சொன்னேன் இல்லையா நேதாஜி அந்த மாதிரி இதை போட்டு எனக்கு ஒரு இதை இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து ஒரு நல்ல அவார்டு அது ரெக்கக்னைஸ் பண்ணணும் எய்ம் எனக்கு. ஓ ஸ்வீட். அண்ட் எங்களோட இப்போவே நாங்கள் அதை விஷ் பண்ணிக்கிறோம் சார். அண்ட் முன்னாடியே நாங்கள் பேப்பர் போட்டு வைக்கிறோம். அந்த மாதிரி நடக்கும்போது எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்கறது டெஃபினட்டாக சொல்லுங்கள். அது ஒரு இது நான் எதுவுமே எதிர்பார்த்து பண்ணுறதில்ல, பட் இது இருந்தால் நல்லா இருக்குமேனு ஒரு இது பார்த்தேன். ஹோப் இட் வில் கம் ட்ரூ. அண்ட் சார் இட்ஸ் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த இன்டர்வியூ சார், நம்ம மெமரிஸ் பற்றி நிறைய நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே வரோம். இன்னும் நிறைய மெமரிஸ் உங்ககிட்ட பொக்கிஷமாக இருக்குது. பட் நம்மளோட டைம் கன்ஸ்ட்ரெயினுக்காக நமக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் மூமெண்ட் இது. நீங்கள் யார் தேங்க் பண்ணுவீங்க? எனக்கு தேங்க் பண்ணணும்னு சொன்னேன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஒய்ஃப், அம்மா. ஏன்னா எல்லா இதுலேயும் படிச்சுட்டு இது மாதிரி வந்து சினிமாவில் வரும்போது இன்னி வரைக்கும் நீ ஏன் அந்த ப்ரொஃபஷன் எடுத்த, இது ஏன் எடுக்கல, நீ பாட்டு பண்ணுறியே, இதெல்லாம் நல்லா இல்லையா, ஃபுல் சப்போர்ட் இருந்தது அவங்க தான். எல்லா ட்ராமாவையும் அவங்க 2 பேரும் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி நீ இது தப்பாக பண்ணடா, இது தப்புன்னா தப்பு தான்டா நீ பண்ணுது அப்படின்னு சொல்லி வருது. ஃபுல் சப்போர்ட் அவங்க இருந்ததுனால தான் நான் இன்னி வரைக்கும் இது பண்ணேன். தேங்க்ஸ் டு தெம். ஃபஸ்ட்டு அவளுக்கு தான். அண்ட் சாரி இது நான் பண்ணியிருந்திருக்கக்கூடாது, இந்த வார்த்தை நான் இன்றைக்கி அவங்கக்கிட்ட அது பேசியிருந்திருக்கக்கூடாது, நம்ம இன்டென்ஷனாக பேசியிருக்க போகிறதில்ல. பட் ஸ்டில் ஒரு இன்சிடெண்ட்டோ ஒரு வார்த்தையோ ஒரு செயலோ இப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா ஐ வில் சே சாரி டு தெம் அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா? இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல, அந்த மாதிரி இன்சிடெண்ட் நிறைய என் லைஃப்பில் வந்துருக்கு. வந்த உடனே நேராக கொஞ்சம் அடுத்த நாளே போயிட்டு சார் நான் சொல்லிடக்கூடாது சாரின்னு நிறைய சொல்லியிருக்கேன். அப்போவே நீங்கள் முடிச்சுடுவீங்க. முடிச்சு. ஸோ அதனால் இப்போ அந்த ஃபீலிங் இல்லை, நம்ம ஒன்லி தேங்க்ஸ் கிவிங் மட்டும்தான். அண்ட் சார் நிறைய மெமரிஸ் எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார். இந்த மாதிரி உங்களை மாதிரி நிறைய பர்சன்ஸ் வந்து இந்த மாதிரி எங்களோட ஷேர் பண்ணும்போது தான் இப்போ சிவாஜி சார் வந்து எல்லாருக்கும் தெரியாத பர்சன்ஸே கிடையாது. ஆனாலும் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து திரும்ப பின்னாடி போயிட்டு அவரோட படங்கள் இந்த மாதிரி பராசக்தி மாதிரியும் நிறைய படங்கள் எடுத்து பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை எம்ஜிஆர் சாரோட படங்களும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் கம்மி. ஆனால் நீங்கள் உங்களை மாதிரி பர்சன்ஸ் வந்து அதை எங்களோட ஷேர் பண்ணும்போது தான் ஓ அப்படி இவங்களே இவ்வளோ பிரஸ்தாபமாக பேசுகிறாங்க, அப்போ அவர் யார் அப்படின்ட்டு போய் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இந்த ரெட்ரோ மெமரிஸ் இந்த சீரீஸோட மெயின் தீமே அதுதான் சார். ஸோ நிறைய மெமரிஸ் எங்களோட ஷேர் பண்ணிங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு அவார்டும் நீங்கள் அச்சீவ் பண்ணணும். அண்ட் எங்களோட வியூவர்ஸ் சார்பாக எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் இத்தனை நேரம் எங்களோட மெமரிஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கான நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நீங்கள் சொன்ன ஒரு இதனால பழைய இதில் எத்தனை பேர் பார்த்தாலும் ஒரு அட்ராக்ஷன் வருதுங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் கூட சரி நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா டிவியில் வரலாமா அதுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வரும்போது எக்யூப் பண்ணி வருதுன்னா இந்த மாதிரி பழைய இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுட்டு பார்த்துட்டு வந்தாங்கன்னா இட் வில் பி ஏ சக்ஸஸ்ஃபுல் ஃபார் தம். சும்மா இல்லாமல் வேறு என்ன பார்த்துட்டு நானும் நடிக்கிறேன் ஒரு நாள் வந்துட்டு நடிச்சுட்டு ஐயோ இவ்வளோ நேரம் அதுன்னு போகிறத விட யூ கேன் அச்சீவ் ஸோ மெனி திங்ஸ் இன் தட். ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு நான் சொல்கிற அட்வைசஸ் எல்லாமே எல்லாரும் பழைய படங்களை பாருங்கள், இதுக்கு வரணும்னு இருக்கிற ஐடியாஸ் பூரா பாருங்கள், அதில் என்னென்ன எக்ஸ்ப்ரெஷனில் அவர்லாம் பண்ணியிருக்காரு, என்ன சுச்சுவேஷனில் பண்ணியிருக்காங்க அந்த ஆர்டிஸ்ட், இதெல்லாம் பார்த்தாலே தன்னாலே நமக்கு வந்துடும். வென் யூ ஹேவ் இன்ட்ரெஸ்ட், வென் யூ ஆட் மோர் பை சீயிங் ஆல் தீஸ் சீக்வன்சஸ், யூ வில் டெஃபினெட்லி அச்சீவ் இட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.